ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் நீங்க பார்த்துட்டு இருக்க டெக்கி ஜாப் தமிழ். நம்மள பல பேர் ஆன்லைன்ல மொபைல்ஸ் வாங்கிட்டே தான் இருக்கும். ஃபிளிப்கார்ட் ஆர் அமேசான் இது ரெண்டுத்துல எதையாவது ஒன்று வாங்குறோம், அப்படி இல்லைன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து வாங்குறோம். ஒரு சில பேர் இதெல்லாம் தாண்டி நான் ஆன்லைன்ல இப்போ வரைக்கும் வாங்க மாட்டேன்ப்பா, நான் ஆஃப்லைன் ஸ்டோருக்கு போவேன், அங்கே ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கையில் டேரெக்டாக போயிட்டு வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கும்போது இப்போ ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசானில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் 7 days சர்வீஸ் சென்டர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருப்பாங்க. அந்த சர்வீஸ் சென்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டில் என்னென்ன நடக்கும், இஃப் இன்கேஸ் அந்த 7 நாளைக்குள்ள டிவைஸில் எதுவாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எப்படி நடக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்னுடைய கொலீக் ஒருத்தருக்கு வந்து நடந்துச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி GT60 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆஃபர் வந்து போச்சு பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சேல்ஸை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 256 வேரியண்ட்டை வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருந்தாரு. பர்பிள் கலர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாரு. வந்தது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டெலிவரி ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. இவரும் வந்து பிரிச்சிருக்காரு. பிரித்து ஆன் பண்ணுற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஆன் பண்ணி கரெக்டாக கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த கேமராவுக்கு பக்கத்தில், நான் இங்கே பக்கத்துலேயே ஸ்க்ரீன் அவர் அனுப்பிச்ச ஃபோட்டோவையும் வந்து ஷேர் வந்து பண்ணுறேன். எப்படின்னா அந்த கேமரா இருக்குது பார்த்துருக்கீங்களா, கேமரா பஞ்ச் ஹோலுக்கு பக்கத்தில் இன்னொரு பிளாக் டாட் இருக்க மாதிரி இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, அந்த இடத்துல இன்னொரு ஏதோ ஒரு பொட்டு வச்ச மாதிரி ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு பிளாக் கலரில் இருக்குது. இது வந்து நல்ல வேலை அவர் வந்து எடுத்தோடனே வந்து பிளாக் தீமில் வைக்காமல் டேரெக்டாக வந்து ஒயிட் தீம்லேயே வச்சிருந்தார், லைட் தீம்லேயே வச்சிருந்தாருனால டக்குன்னு அன்றைக்கே கண்டுபிடிச்சிட்டாரு. அன்றைக்கி ஈவினிங்காக வந்திருக்கா இல்லை மார்னிங் வந்துருச்சான்னு தெரில. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அரௌண்ட் ஒரு 7:30 அந்த மாதிரி ஃபோன் பண்ணி நான் தான் இந்த மாதிரி ஃபோனில் இருக்கே என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டார். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு என்ன பிளாக் டாட் சொல்கிறாருன்னு புரியல. அதுக்கடுத்தது அவர் ஃபோட்டோ ஷேர் பண்ணோன்னு தான் புரிஞ்சு அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உடனே வந்து அவர்கிட்ட சொன்னது, ப்ரோ நீங்கள் அமேசானுக்கு ஃபோன் பண்ணி உடனே சொல்லுங்கள், அமேசானில் வந்து இது எனிஹோ வந்து இது சர்வீஸ் சென்டர் ரீப்ளேஸ்மெண்ட் தான், ஆனால் அவங்க கிட்ட வந்து சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ணிட்டு நாளைக்கே நீங்க வந்து என்ன பண்ணுங்க, பக்கத்துல இருக்க ரியல்மியோட சர்வீஸ் சென்டருக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ரியல்மியோட சர்வீஸ் சென்டருக்கும் போனாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அமேசானுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டார். அமேசான் கிட்ட இருந்து வந்த ரிப்ளை வந்து என்னன்னா, சரி இது வந்து 7 days ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி, நாங்கள் வந்து விற்க தான் செய்யறோம், ஸோ அதனால எங்ககிட்ட நீங்கள் வந்து கேட்கவே கூடாது, நீங்கள் எதுவாக இருந்தாலும் சர்வீஸ் சென்டரே போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நைட்டு காலில் வந்து வச்சுட்டாங்க. இவரும் வந்து நெக்ஸ்ட் டே சர்வீஸ் சென்டருக்கு வந்து போனார். அப்படி நெக்ஸ்ட் டே சர்வீஸ் சென்டருக்கு போனால் சர்வீஸ் சென்டரில் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்கன்னா, சார் இதே நீங்கள் என் வெப்சைட்லேயோ இல்லை டேரெக்டாக எங்களுடைய ஸ்டோர்லேயோ நீங்கள் போயிட்டு வாங்கியிருந்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு நாங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ எங்களால் முடிஞ்சது வந்து என்னன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் தான் எங்களால் பண்ணி தர முடியும். உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் ரீஃபண்ட் தான் வேணும்னா நீங்கள் அமேசானை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சர்வீஸ் சென்டரில் வந்து சொல்லியிருக்காங்க. ரியல்மியோட ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னோடனே நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம், ப்ரோ அமேசானுக்கு ஃபோன் பண்ணுங்க, அமேசானுக்கு நீங்கள் சர்வீஸ் சென்டரில் இருந்துக்கிட்டே ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் பண்ணி 2 பேரையும் ஒன்றா ஃபோனை கொடுத்துட்டு பேச சொல்லுங்க. அவங்க 2 பேர் பேசி என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சிடும். ஆனால் என்னன்னா கால் ரெக்கார்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சேஃப்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் ரெக்கார்டு எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ அதனால நீங்கள் அமேசான் கூட எப்போ கால் பேசினாலும் சரி அந்த கால்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். அவரும் வந்து சர்வீஸ் சென்டருக்குள்ளேயே வந்து ஃபோன் பண்ணி அமேசான் கிட்ட பேசிட்டு அமேசான்ல இருந்து டேரெக்டாக வந்து இந்த மாதிரி ஷோரூமில் தான் நான் இருக்கேன், ஷோரூம்லையும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க, நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சோடனே தான் ஷோரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வேற யாரோ வந்து பேசியிருக்காங்க. அவங்களுடைய ஹையர் ஃப்ரண்ட் எண்ட்ல இருப்பாங்களா, அதை தாண்டி வேற யாரோ வந்து பேசியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் சைட்ல இருந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர்ல இருந்து உங்களுக்கு DOA சர்டிபிகேட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை ரீஃபண்டோ அது என்ன இருக்கோ செல்லர் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறாரோ அதை வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவோம். நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை அவங்க கிட்ட தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணதை எடுத்துட்டு அப்படியே சர்வீஸ் சென்டரில் போயிட்டு அவங்க கிட்ட போய் கேட்கும்போது சர்வீஸ் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நாங்கள் வந்து பண்ணுவோம், ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு டிவைஸை ஃபுல்லாக செக் பண்ணிடுவோம், சரி நீங்கள் உங்கள் டிவைஸ் கூட அந்த பாக்ஸு சார்ஜரு ஃபுல் கிட்டோட அப்படியே எடுத்துட்டு வாங்க, நாங்கள் வந்து இதை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது இந்த DOA சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு 2 நாள் டைம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த சர்டிஃபிகேட் வந்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, அதுக்கடுத்தது நாங்கள் ஒரு சீல் பண்ணி ஒரு கவரில் வந்து போட்டுருவோம். அதே மாதிரி உங்களுடைய ஃபோனையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணிவிட்டு ஒரு புது டிவைஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டிவைஸில் வச்சு பாக்ஸில் வச்சு ஃபுல்லாக பேக் பண்ணி நாங்களே பேக் பண்ணி உங்ககிட்ட வந்து கொடுத்துருவோம். இதை நீங்கள் அந்த சீல் எதுவுமே பிரிக்காமல் டேம்பர் எதுவுமே ஆகாமல் நீங்கள் அப்படியே வச்சிருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் சைட்லேருந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணி
தருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல்லர் சைட்லேருந்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, ரீஃபண்ட் தான் அப்படின்ற மாதிரி அமேசானில் சொன்னோன்னே இவரு வந்து டேரெக்டாக ஷோரூமில் போயிட்டு டிவைஸு இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லிட்டரலாக ஒரு புது ஃபோனு அது இப்படி ஆகும்போது ரொம்ப மன கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கடுத்தது என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கடுத்தது அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம்ல இருந்து ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருந்தாங்க, டிஓஏ லெட்டர்னு சொல்லிட்டு. நான் அந்த லெட்டரையும் வந்து உங்களுக்கு இதில் வந்து வைக்கிறேன். டிஓஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட்டை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்ககிட்ட கொடுப்பாங்க. ஷோரூமில் கொடுத்தோடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து இதை வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டிவைஸ் வாங்கியிருந்தேன், இது வந்து எனக்கு ரிப்பேர். அவங்க கிட்ட திருப்பி முதல்ல இருந்து பேசணும். அது ரொம்ப காண்டா இருக்கும். எல்லா காலையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா உடனே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கால்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறமா அந்த டிஓஏ சர்டிஃபிகேட் கிடைச்சிட்ட பிறகு அமேசானுக்கு திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டா அவங்க வந்து நாங்கள் ஒரு லிங்க் தரோம், அந்த லிங்க்ல அந்த சர்டிஃபிகேட்டை போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்லோடும் பண்ணியாச்சு. அப்லோட் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரியல்மியோட சர்வீஸ் சென்டரில் நான் இப்போ சைடில் வந்து உங்களுக்கு சைடில் இல்லை மேலேயே ஒரு ஃபோட்டோஸ்லாம் வரும். இந்த மாதிரி தான் சீல்டு பேக்கில் வந்து ஃபுல்லாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, ப்ளீஸ் டூ நாட் அக்செப்ட் இஃப் த பேக் இஸ் ஓப்பன்ட் ஆர் டேம்பர்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இதை நம்ம சேஃபாக எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வந்து வச்சிடணும். ஒன்ஸ் அவங்க யார் எக்ஸ்சேஞ்ச் பர்சன் வராங்களோ அவங்க கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் ரீஃபண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஆஃபர் பீரியட் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சேம் நம்ம வச்சிருக்க அந்த ஃப்ளூயிட் சில்வர் இருக்குல்ல, இதுலேயே 8 256GB ரெண்டாக வந்து தனியாக ஆர்டர் போட்டார். இதில் கால கொடுமை என்னன்னா, இவர் வந்து 12 256GB வேரியன்ட் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருந்த பழைய போக்கோ ஃபோனை எக்ஸ்சேஞ்சில் போட்டு வாங்கினாரு. அது 5300 என்னமோ போச்சு வேற. ஸோ அந்த 5300 அந்த டிவைஸையும் திருப்பி வராது. அந்த 5300 நம்மளுக்கு திருப்பி வேற ஆட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டது இஎம்ஐல ஆர்டர் போட்டாரு. இஎம்ஐயும் வந்து ஸ்பிளிட் ஆயிடுச்சு. என்ன கொடுமடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உடனே பேங்க்குக்கும் அவரை ஃபோன் பண்ணி கேட்க சொன்னா, அப்புறம் பேங்க்ல போய் கேட்கும்போது இந்த மாதிரி ரீஃபண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த இஎம்ஐ ப்ராசஸ் எல்லாமே கேன்சல் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னன்னா ஃபர்ஸ்ட் மந்த் இஎம்ஐ நம்ம கட்டி தான் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்குள்ள ரீஃபண்ட் ஆகாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க எடுத்துட்டு போனதுல இருந்து இவங்க செல்லர் கிட்ட போனோம். செல்லர் கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 5 பிசினஸ் டேஸ் கழிச்சு தான் நம்மளுக்கு வந்து ரீஃபண்ட் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது அதுல இருந்து ஒரு 3 to 4 பிசினஸ் டேஸ்ல தான் நம்மளுக்கு ரீஃபண்ட் வரும். அப்படின்ற பட்சத்துல இவங்க ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போனோம். அந்த எடுத்துட்டு போறவங்க உடனே வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்களும் எதிர்பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் டே ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க, வருவாங்கன்னு பார்த்தா வரல. இவரும் வந்து டெலிவரி ஏஜென்ட்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இவரோட ஆப்ல வந்து எப்படி ஆயிருக்குன்னா, இந்த மாதிரி நாங்கள் அட்டம் பண்ணோம், ஸோ நாங்கள் வந்து இதை எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எல்லாருக்கும் ஷாக் ஆகும், அண்ட் தென் பயமாகவும் ஆகும். அதனால திருப்பி உடனே அமேசானுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால், ஆமாம் சார் நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க, ஃபோன் வந்தால் தானே எடுத்திருப்பாங்க. ஃபோனே வராமலே இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுக்கோ இல்லை ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கோ இந்த மாதிரி வரும்போது ஃப்ளிப்கார்ட் அமேசானில் நிறையவே நடக்குது. ஸோ அதனால நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசான் கிட்டலாம் இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட், ரீஃபண்டு இல்லை ரிட்டர்னு இல்லை எக்ஸ்சேஞ்சில் இந்த மாதிரிலாம் ஃபோன் நீங்கள் ஏதாவது போட்டு வாங்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா ஃபோன் வருதா இல்லையா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வரவே இல்லைன்னா உடனே ஃபோன் பண்ணி ஃபோன் வரவே இல்லை, எனக்கு வந்து இந்த டெலிவரி ஏஜென்ட் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அவர் சொன்ன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நாங்கள் வந்து நாளைக்கு ஷெட்யூல் பண்ணுறோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் ஷெட்யூல் பண்ணால் அந்த ஏஜென்ட் வருவாருன்னு பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. டெலிவரி ஏஜென்ட்டும் வரவே இல்லை. உடனே இந்த ஃபோன் வாங்கினா வந்து என்ன பண்ணிட்டாரு, இதுக்கு அடுத்ததெல்லாம் வெயிட் பண்ணால் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டு பக்கத்துலேயே அமேசான் ஹப் எங்கே இருக்குன்றதை பார்த்துட்டு டேரெக்டாக அமேசான் ஹப்புக்கே போயிட்டு அங்கே மேனேஜர் இருப்பாங்களா அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி டெலிவரி ஏஜென்ட் எனக்கு வரவே இல்லை, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஷெட்யூல் பண்ணியிருந்தீங்க, அன்றைக்கும் வரல, இன்னைக்கும் இப்போ வரைக்கும் வரல, ஸோ அதனால நைட்டு கரெக்டாக அந்த ஹப் க்ளோஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி டைமில் போயிட்டு இந்தாங்கப்பா உங்கள் ஃபோனை நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டை இனிஷியேட் பண்ணுங்க. அவர் வந்து வீட்டுக்கு வாங்கணும்னு கூட இல்லை, நான் அப்படியே சீல் பேக்கேஜில் அப்படியே இருக்கு, அந்த சர்டிஃபிகேட்டோட இருக்கு, ஸோ அப்படியே வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கிட்டாங்க. அவங்க வாங்கி கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானோடைய ஆப்லேயும் வந்து அப்டேட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி வந்து ரிட்டர்ன் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம், இது ஒன்ஸ் செல்லருக்கு ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா செல்லர் செக் பண்ணிட்டு ரீஃபண்டை இனிஷியேட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ரீஃபண்ட் வர அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் ஒரு 5300 இருக்கு பார்த்தீங்களா, அதோட சேர்த்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ அவருக்கு இஎம்ஐ கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இஎம்ஐ பில் ஜென்ரேட் ஆனதால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இஎம்ஐ கட்டி தான் ஆகணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 3ஆம் தேதிக்குள்ளே வந்துடும், அதான் அமௌண்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனிஹாவ் வந்து பார்த்தீங்கன்னா காசு ரிட்டர்ன் வந்துருச்சு. ஆனால் இந்த கொஞ்ச நாளில் அவர் பட்ட ஒரு மனவலி இருக்குன்ற மாதிரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு மென்டல் ட்ராமா மாதிரி தான். என்னடா இது புது ஃபோன் வாங்கிட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அவர் எனக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்தே ஃபோன் பண்ணியிருந்தாரு. நான் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபோன் இந்த ஃபோன் ரியல்மி GT60 வந்து பார்த்துட்டு இது நல்லா இருக்கு, நான் இதுதான் வாங்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த மனுஷன் ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பர்பிள் கலர் வாங்க போறேன் அப்படின்னு சொல்ற மனுஷனுக்கு இந்த மாதிரி நடக்கும்போது
என்ன மாதிரி ட்ராமா நடக்கும் அப்படின்றத நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான்ல இந்த 7 days ரீப்ளேஸ்மெண்ட்ல ரியல்மில மட்டும் நான் சொல்லல, எல்லா பிராண்ட்லயுமே இந்த மாதிரி தான் நடக்குது. இந்த மாதிரி நீங்க ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசான்ல ஏதாவது ஒரு போனை வாங்குறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த பாக்ஸ் பிரிக்கும் போதே, ஃப்ளிப்கார்ட்ல ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இருக்கு, அந்த பாக்ஸ் பிரிக்கும் போதே அந்த டெலிவரி பர்சனே கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க பக்கத்துல இருந்து கொஞ்சம் உஷாரா வந்து பாத்துக்கோங்க, ஏதாவது ஃபால்ட் இருக்கா இல்லையா அப்படின்றதையும் வீடியோவும் எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சா அங்கேயே இருந்துச்சுன்னா நீங்க அங்கேயே அக்செப்ட் பண்ணாம ரிட்டர்ன் அனுப்பிச்சிடலாம். ஒருவேளை அன்னைக்கு முடிஞ்சு அடுத்த நாள் நீங்க போன் திடீர்னு ஆன் பண்ணும்போது ஒரு ஏதோ ஒரு இஷ்யூ ஃபீல் பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு பிளாக் டாட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரினா உடனே நீங்க வாங்கின பிளாட்ஃபார்முக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க சர்வீஸ் சென்டருக்கும் வந்து போயிட்டு இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டாதான் அவங்க வந்து இந்த மாதிரி DOA ஃபார்ம் இருக்கு அப்படின்றதே வந்து சொல்றாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க வேணா ஃப்ரீயா ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தந்துடுறோம் சார், உங்களுக்கு ஃப்ரீ தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யாராவது ஒரு புது போனை வாங்கி அடுத்த நாளே அப்படியே புதுசா ஸ்க்ரீனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு யாருக்காவது மனசு வருமா? இது என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி 7 days ரீப்ளேஸ்மெண்ட் ஜென்யூனா இருக்கு அப்படின்னீங்கன்னா அது ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும் இல்லை அமேசான் ஆகட்டும், யார்கிட்ட வாங்கினாலும் சரி, டேரக்டா பிராண்டு கிட்ட போனா இவ்வளோ பெரிய ப்ராசஸ்லாம் இல்லாம பிராண்டே செக் பண்ணிட்டாங்க. செக் பண்ணி இதுல ஃபால்ட் இருக்கு அப்படின்றத ஷோரூம்ல ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர், அவங்களோட ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் தான் வந்து பாக்குறாங்க. பார்த்து முடிச்சிட்ட பிறகு அவங்களே இனிஷியேட் பண்ணி அவங்களே அங்கேயே ரீஃபண்டோ இல்லை ரீஃபண்ட் கூட கொடுக்க வேணாம். ரீஃபண்ட் கொடுக்கணும்னா நீங்க வந்து அமேசான் அணுகுங்க இல்லை ஃப்ளிப்கார்ட் அணுகுன்னு சொல்லலாம். நாங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் நாங்களே பண்ணி தரோம் அப்படின்றத வந்து அவங்களே வந்து எடுக்கலாம் அந்த முடிவை. அதை விட்டுட்டு இவங்க வந்து நாங்க வந்து சர்டிபிகேட் தருவோம், பேக் பண்ணுவோம், அதுக்கடுத்தது டெலிவரி ஏஜென்ட் வந்து உங்களை கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. கலெக்ட் பண்ணதுல இருந்து அதுக்கடுத்தது தான் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வரும். அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன் நிறைய பேருக்கு வந்து இதனாலேயே மலை உடைச்சல் அப்படின்ற ஃபீல்லாம் வந்துடும், என்னடா இது அப்படின்ற ஃபீல்லாம் வந்துடும். அதுக்கடுத்து இந்த ப்ராசஸை கொஞ்சமாவது ஃப்ரீ பண்ணி அட்லீஸ்ட் உங்களை நம்பி தான் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானை நம்பி தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணுறோம். ஆனால் அவங்க சைட்லேருந்து எனக்கு வந்த ஒரு ரெஸ்பான்ஸ், அந்த அண்ணாக்கு வந்த ரெஸ்பான்ஸ், என்னோட ஆஃபீஸில் இருக்கார்ல அந்த அண்ணாக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களை யார் சார் அமேசானில் வந்து வாங்க சொன்னா, நாங்கள் தான் தெளிவாக தான் போட்டிருக்கோம்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேயே 7 days சர்வீஸ் சென்டர் ரீப்ளேஸ்மெண்ட் தானே, எங்ககிட்ட எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு எல்லாமே வந்து பாலிசியில் இருக்கேன், நீங்கள் ஏன் சார் கேட்குறீங்க இப்படின்ற ஒருத்தர் வந்து சொன்னார். ஒரு அமேசானுடைய எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஃபோன் காலில் வந்து ஃபர்ஸ்ட் வந்த ஃபோன் காலில் வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்கும் போதே எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, சரிப்பா நான் எதுக்கு இப்போ உங்களை நம்பி வாங்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன விஷயம், ஏன்னா அமேசானை அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வாங்குறத விட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்சில் கொஞ்சம் வேல்யூ கிடைக்குது, அண்ட் தென் கொஞ்சம் கார்டு ஆஃபர்ஸ் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இவங்க கிட்ட தான் வரும். நான் உன்னதான் நம்புறேன், செல்லர் யாரு அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படின்ற போது இங்கே ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்றது என்னோட பர்சனல் ஃபீல். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் யாராவது ஒரு வேளை புது ஃபோன் வாங்குறீங்க, அந்த 7 நாளுக்குள்ளேயே ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படின்னீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபைட் பண்ணி நம்ம அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை ரீஃபண்டோ வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால அந்த கால் ரெக்கார்டிங்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி ப்ரூஃபாக வந்து வச்சுக்கோங்க. ஒரு வேளை அவங்க அதெல்லாம் நான் பண்ணவே இல்லை அப்படின்னா கூட நம்ம கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா தான் நம்ம கிட்ட வந்து திருப்பி அவங்க கிட்ட வந்து பேச முடியும். சார் இதுக்கு முன்னாடி வந்தவர் இப்படி சொன்னார், இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இப்போ இது யார் சொல்கிறது உண்மை அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து கேட்க முடியும். ஸோ அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா முதல்ல அன்பாக்ஸ் பண்ணும்போதும் வீடியோ எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7 daysக்குள்ளே ஏதாவது பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வாங்கின பிளாட்ஃபார்மோட கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டோடைய பக்கத்தில் இருக்க ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த DOA சர்டிஃபிகேட்டை வச்சு தான் இருக்கிற எல்லா இதுவுமே இங்கே ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் நீங்கள் என்ன பிராண்ட் ஃபோன் வாங்கினாலும் சரி எல்லாருமே இதை தான் வந்து பண்ணுறாங்க அப்படின்றதையும் நான் கூகுளில் சர்ச் பண்ணிக்கிட்டு அப்புறமா பார்க்கும்போது வந்து தெரிஞ்சிச்சு. ரியல்மி தான் இப்படி பண்ணுறாங்கன்னு நினச்சேன். இல்லை, ஐகோ ஆகட்டும், அதுக்கடுத்து விவோ ஆகட்டும், ஏன் OnePlusஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை தான் வந்து பண்ணுறாங்க. டேரெக்டாக அவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட்லாம் வந்து பண்ணுறதில்ல. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லர் யார், நீங்கள் அமேசானில் வாங்கினீங்க இல்லை நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினீங்கன்னா அந்த செல்லர் தான் பொறுப்பு. நாங்கள் வந்து டிவைஸை செக் பண்ணிவிட்டு இந்த டிவைஸில் உண்மையிலே ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் தருவோம், இந்த மாதிரி ஒரு பேக் பண்ணி வேணா தருவோம் அப்படின்ற இதுதான் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதனால தான் ஆன்லைனில் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலும் எனக்கு வந்து இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நிறைய பேர் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் டே டு டே லைஃப்ல. ஸோ இந்த மாதிரி மொபைல்ஸ் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து இருக்கு அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தா நம்மளுக்கு சொல்யூஷனை நெருங்க முடியும் அப்படின்றதையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயிலாக கிளியரா சொல்லியிருப்பேன் நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. ஒருவேளை நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணி நான் இதை விட இன்னும் ஈஸியான சொல்யூஷன் இருக்கு, இல்லை நானும் இதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ண அப்படின்னு நினைச்சீங்கனாலும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து டாடா பை பை. நான் நந்து.